வணக்கம், பேச்சு சமையலேருந்து மல்லிகா பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மழைக்கு ஏற்ற ஒரு ரசம் வைக்க போகிறோம். இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி இலை ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பால்கனியில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையை பறிக்க வந்திருக்கிறோம். கற்பூரவள்ளி இலையை பறிச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், காஞ்சிருக்கு. 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு. இப்போ நல்லா வறுவிட்டுருச்சு. இதை பொடி பண்ணணும். இது பொடி பண்ணிவிட்டு இதை 1க்கு 2 தகச்சி எடுத்துக்கணும். நுணுக்கிட்டு வந்து பொடி பண்ணியாச்சு. இது தகச்சி எடுத்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கு. சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காய்ச்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு, 2 கருவேப்பிலை போட்டு, இடிச்ச பூண்டு பல்ல போட்டுக்கலாம். பறிச்சுட்டு வந்த கற்பூரவள்ளி இலையை போட்டுக்கலாம். பொடி செஞ்சு இந்த தூளை போட்டுடலாம். கொஞ்சம் துவரம் பருப்பு, ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இவ்வளோ தண்ணியும் ஊற்றிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணியை தாளிக்கிறதுக்குதே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாயில் வறுத்து நுணுக்கலை, பொடி பண்ணலை. இதில் கற்பூரவள்ளியில் காரம் இருக்கும். மிளகு காரம் தான். இதுக்கு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கற்பூரவள்ளி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. அது சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரசத்தை சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கற்பூரவள்ளி ரசம் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.